ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீட்டில் இன்றைக்கி எப்படி சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இது ஒரு 1.5 கிலோ மாதிரி இருந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அதை இப்போ ஒரு போக் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அது கூட 1.5 டீஸ்பூன் அளவு மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து அதையும் இதோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். 1.25 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், அது கூட ஒரு அரை எலுமிச்சை பழசாறு இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை இந்த மாதிரி நல்லா கை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கைக்கு இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிட்டோன்னா எங்களோட கை சென்சிட்டிவாக இருந்தால் எங்களுக்கு கைக்கு எந்த பாதிப்பும் வராது. அது கூடவே நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம குத்தி வச்சுருக்க சிக்கனில் இந்த மாதிரி ஃபுல்லாக பூசி எடுத்து மெரினேட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். குறைஞ்சது 4 மணித்தியாலமாவது நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் எடுத்து வைக்கிறீங்கன்னா இது ரொம்பவே சிக்கன் அந்த மசாலாவில் நல்லா ஊறி ரோஸ்ட் ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நான் ஓவர் நைட் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் எடுத்து பார்க்குறேன், நல்லாவே மசாலா எல்லாமே இதில் ஊறி இருக்குது. இப்போ இதை நான் அவனில் போட போகிறேன் ரோஸ்ட் ஆகிறதுக்காக. அதுக்கு நான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரே எடுத்துக்கொள்கிறேன். இப்போ சிக்கனை ட்ரேக்கு மாற்றிடலாம். ட்ரேக்கு மாற்றும் போது சம்டைம் அதில் இருக்க மசாலாலாம் வடிய சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு சில்வர் ட்ரே ஒன்று வச்சுட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு ட்ரே வச்சுட்டு நீங்கள் அப்படியே சிக்கனை மற்ற பக்கம் திருப்பி ட்ரேக்கு மாற்றிக்கொள்ளுங்க. இப்போ அந்த பால் டிஷ்ஷில் இருக்க மசாலா எல்லாம் திருப்பி இந்த சிக்கன் மேலே எடுத்து இந்த மாதிரி பூசி விட்டுறலாம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பூசின மசாலாலாம் நல்லா உறிஞ்சிருக்கு. மேலதிகமாக எங்ககிட்ட மசாலா இருந்தால் அதுவுமே இந்த மாதிரி பூசி விட்டுறலாம். நான் நேற்று செஞ்ச மசாலா கூட கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதையும் இந்த சிக்கன் மேலே இந்த மாதிரி பூசி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இப்போது நான் சிக்கனோட வயிற்று பகுதியில் ரோஸ்மேரி கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். ரோஸ்மேரி சேர்த்தோன்னா நல்லா சிக்கன் ரோஸ்ட் ஆகும்போது நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ சிக்கனை ரோஸ்ட் ஆகிறதுக்காக 10 மினிட்ஸ் 180 செல்சியஸில் அவனை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். இப்போ அவன் நல்லாவே ஹீட் ஆகிட்டு இப்போ நாங்கள் 180 செல்சியஸில் 45 மினிட்ஸ் அப்படியே சிக்கனை ரோஸ்ட் ஆக விட்டுறலாம். சரியாக சென்டர் ட்ரேயில் போட்டுக்கொள்ளுங்க. கீழே ஒரு ட்ரே இந்த மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் அதுலேருந்து வடிகிற மசாலா எல்லாம் அவனில் கொட்டாமல் அவன் சேஃபாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு சிக்கனில் கால் பகுதியில் தான் நாங்கள் செக் பண்ணணும். கால் பகுதியிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு சிக்கனை வெளியேடுங்க. ஒவ்வொரு அவன்களுக்கும் நம்ம டைம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். சில அவன் 45 மினிட்ஸ்க்கு மேலே போகலாம், சிலது அதுக்கு முன்னாலே குக் ஆகிடலாம். எப்போவும் செக் பண்ணி பார்த்துட்டு அவன்லேருந்து வெளியேடுங்க. ரொம்ப ஜூஸியான ரோஸ்டான சிக்கன் ரோஸ்ட் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.